அது சரியா கேரள மாநிலத்தோடைய கொல்லம் மாவட்டத்தில் சாஸ்தம் கோட்டை அப்படின்ற ஒரு டவுனுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பரணிக்காவு அப்படின்ற ஒரு அழகான பசுமையான கிராமம் ஒன்று இருக்கு. இந்த கிராமத்தில் இருக்கிற தேவி கோயிலும் அந்த கிராமத்தில் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற ஒரு பெரிய ஏரியும் தான் சுற்று வட்டார பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஒரு ஃபேமஸான ஸ்பாட்டாகவும் இருக்கு. அப்படி இயற்கையோடைய அழகும் ஆன்மீகமும் கலந்திருக்கிற இந்த பரணிக்காவு கிராமத்தில் தான் சரியா 21 வருஷத்துக்கு முன்னாடி ஆகஸ்ட் 12, 2005 வாக்கில் அந்த ஊரோடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு காலை 11 மணிக்கெல்லாம் ஒரு மர்மமான ஒரு ஃபோன் கால் ஒன்று போகுது. அந்த ஃபோன் காலை அட்டன் பண்ண எஸ்ஐயான ஸ்ரீதரனுக்கு அந்த தகவலை கேட்டதுமே தூக்கி வாரி போட்டிருந்திருக்கு. இமிடியேட்டா கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம தன்னுடைய டீமை அழைச்சிக்கிட்டு இமிடியேட்டா ஸ்பாட்டுக்கு போறாரு. அப்படி போற நேரத்தில் அவர் என்ன பாக்குறாருன்னா, ஒரு எம்டி லேண்டை சுத்தி ஒரு பெரிய வேலிகள்லாம் போடப்பட்டிருக்கு. அந்த வேலியை பிடிச்சபடியே பொதுமக்களும் அந்த ஊருடைய கிராமத்து மக்களும் நின்றபடி தங்களுக்குள்ள எதையோ பேசிக்கிட்டு அந்த லேண்டுக்குள்ள இன்ஜின் ஆஃப் பண்ணப்பட்ட நிலையில இருக்கிற ஜேசிபியை பார்த்து ஏதோ முணுமுணுத்தபடி நிக்கிறத கவனிக்கிறாரு. அதே சமயம் அந்த போலீஸ் இதை எல்லாத்தையுமே கவனிச்சபடி அந்த ஸ்பாட்டுக்குள்ள போகும்போது அந்த ஜேசிபி இயந்திரமும் அந்த இடத்தை கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிட்டு ஒரு இடத்துல குழி தோண்டி அதை பாதியிலே நிறுத்திட்டு இன்ஜினை ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சிச்சு. அதே சமயம் அந்த குழி தோண்டி இருக்கிற இடத்தை நோக்கி போலீஸ் வேக வேகமா நடந்துகிட்டே போகும்போது அந்த லேண்டோடைய ஓனரான அசோகன் இமிடியேட்டா போலீஸ் கிட்ட வந்து, சார் இந்த இடத்துல தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜேசிபியால 6 அடி தோண்டப்பட்டிருக்கிற அந்த குழியை காட்டியிருந்திருக்காரு. போலீஸ் ஆபீசர் அந்த நேரத்தில் ஒரே குழப்பத்தோட என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கும்போது தான் ஒரு மனிதனுடைய எலும்புக்கூடு மண்ணோட மண்ணை கலந்த நிலையில புதைக்கப்பட்டிருக்கிறத கவனிச்சதும் ஒரு நிமிஷம் சம்பவ இடத்திலே மிரண்டு போயிருந்திருக்காங்க. இமிடியேட்டா அந்த சப் இன்ஸ்பெக்டர் தன்னுடைய ஹையர் ஆபீசருக்கு தகவலை கொடுக்கிறாரு. அவருமே அந்த மாவட்டத்தோடைய டிஎஸ்பி எஸ்பிக்கெல்லாம் தகவல் கொடுத்துட்டு ஃபாரன்சிக் டீமையுமே ஸ்பாட்டுக்கு அனுப்பியிருந்திருக்காங்க. அதே சமயம் வழக்கம் போல அந்த கிரைம் சீனை கம்ப்ளீட்டா சீல் பண்ணிட்டு அங்க இருந்த பொதுமக்கள் எல்லாருமே அனுப்பியிருக்காங்க. குறிப்பா இந்த சடலம் புதைக்கப்பட்டு எலும்பு கூட இருக்கிறதுனாலையும் எந்தவித துர்நாற்றமும் அதுல இருந்து வராததுனாலையும் ஃபாரன்சிக் ஆபீசருடைய கையில தான் அந்த எலும்பு கூடு யாரு, எவ்வளவு நாட்களுக்கு முன்னாடி அது புதைக்கப்பட்டிருக்கு, அது ஆனா பொண்ணா அப்படின்ற எல்லா விஷயமும் அவங்க கையில தான் அந்த நேரத்தில் இருந்திருக்கு. இதனால ஃபாரன்சிக் ஆஃபீஸர் ரொம்ப கவனமாக தான் அந்த குழிக்குள்ளே இறங்கி அவங்க வழக்கமாக யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட் எல்லாத்தையுமே பயன்படுத்தி முக்கியமாக அந்த மண்களை தள்ளுறதுக்காக சில ப்ரஷ்லாம் யூஸ் பண்ணி மெல்ல மெல்லமாக ஒரு அகல ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி அந்த குழிக்குள்ளே இருந்து அந்த எலும்பு கூட மெல்லமாக தோண்டி எடுக்கிறாங்க. அப்படி அந்த ப்ராசஸில் அவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருந்தபோது அவங்க எதிர்பார்க்காத ஒரு பெரிய தடயம் ஃபாரன்சிக் ஆஃபீஸருக்கு கிடைச்சிச்சு. அது என்னன்னா, மக்கி போன நிலையில ஒரு பழைய ஜீன்ஸ் பேண்ட் அணிந்த நிலையில தான் அந்த சம்பந்தப்பட்ட நபரை அந்த இடத்துல புதைச்சிருக்காங்க. அந்த ஜீன்ஸ் பேண்டை பார்க்கும்போது அதுவுமே கிட்டத்தட்ட மக்கி போற நிலையில ரொம்ப மெலிசா, அதாவது கையிலேருந்து லைட்டா அப்படி இழுத்தாலே கிளியிற நிலைமையில தான் அந்த ஜீன்ஸ் பேண்ட் இருந்திருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது சம்பந்தப்பட்ட அந்த நபரை வழக்கம் போல சடங்குகள் பண்ணியோ இயற்கையான மரணத்துல இறந்து போன மாதிரியான எந்தவித அறிகுறியுமே அதுல காணப்படவே இல்லை. குறிப்பா சொல்லணும்னா, நம்ம கேரளா, தமிழ்நாடு பிளஸ் இந்த சவுத் இந்தியா மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு இறுதி சடங்கு பண்ணும்போது அவங்கள கடைசியா குளிப்பாட்டி கதர் வேட்டி சட்டை தான் போட்டு விடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஜீன்ஸ் பேண்டோட யாரும் புதைக்க மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால கண்டிப்பா சம்திங் இதுல ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்ற சந்தேகம் அந்த இடத்துலயே ஃபாரன்சிக் ஆஃபீஸருக்கும் போலீஸ் ஆஃபீஸருக்கும் எல்லாம் ஆரம்பிச்சிட்டு மேற்கொண்டு ஃபாரன்சிக் ஆஃபீஸரும் அந்த எலும்பு கூட பார்க்கும்போது பழுப்பு நிறத்துல இருந்திருக்கு. விச் மீன்ஸ் அது பல நாட்கள் கிட்ட அந்த இடத்துல புதைக்கப்பட்ட மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதே சமயம் அந்த எலும்பு கூடோடைய அடிப்பகுதியில் இருக்கிற மண் எல்லாத்தையுமே தள்ளிக்கிட்டே வரும்போது 2 கோல்டு பிஸ்கட் இந்த ஃபாரன்சிக் ஆஃபீஸருக்கு கிடைச்சிருக்கு. இதை பார்த்ததுமே அங்க இருந்த மொத்த பேருக்கும் இன்னும் தூக்கி வாரி போட ஆரம்பிச்சது. பட் அதுக்கப்புறம் மெல்லமா அந்த எலும்பு கூடு மேல இருந்த மண் எல்லாத்தையுமே விளக்கிட்டு அலேக்கா மேல தூக்கி அவங்க எப்போதுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் போர்வையை பயன்படுத்தி அது மேல அந்த எலும்பு கூட வைக்கிறாங்க. அதன் பிறகு அந்த எலும்பு கூடு இருந்த குழிக்குள்ள இருந்து கொஞ்சம் மண்ணையுமே ஃபாரன்சிக் ஆஃபீஸர் சேகரிக்கிறாங்க. அது எதுக்காக சேகரிச்சாங்க அப்படிங்கிறது பின்னாடி உங்களுக்கு தெரிய வரும். ஆனா அந்த இடத்துல அந்த புதைக்கப்பட்ட நபருடைய வயிற்றுக்கிட்ட எதனால இந்த கோல்டு பார் இருக்கணும் அப்படின்ற சந்தேகம் போலீஸ் ஆபீசருக்கும் அந்த ஃபாரன்சிக் ஆபீசருக்கும் அந்த நேரத்தில் எழ ஆரம்பிச்சது. இப்போ போலீஸ் முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய டாஸ்க் என்னன்னா, இங்க புதைக்கப்பட்ட நபர் யாரு, இவங்களை கொலை பண்ணிருப்பா, எதனால இவருடைய வயிற்றுக்குள்ள இந்த கோல்டு பார் இருந்துச்சு, பிளஸ் எதனால ஜீன்ஸ் பேண்டால இவர் புதைக்கப்பட்டாரு, இதை எல்லாத்தையுமே தாண்டி அந்த சம்பந்தப்பட்ட நபரை எந்த நேரத்தில், அதாவது அவர் எந்த வருஷத்துல புதைச்சாங்க அப்படின்னு பல பெரிய டாஸ்க் எல்லாமே போலீஸ் முன்னாடி அந்த நேரத்தில் நின்னுச்சு. போலீஸால இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ண முடிஞ்சதா இல்லையா, அந்த சம்பந்தப்பட்ட நபரை கண்டுபிடிக்க முடிஞ்சதா இல்லையா,
2005 கேரள போலீஸுக்கு ரொம்ப சிம்ம சொப்பனமா இருந்த ஒரு மர்மமான திகில் நிறைந்த ஒரு சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷனை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல தெள்ள தெளிவா நம்ம பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு வாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நான் உங்கள் பாபு சங்கர் and welcome to பாபு சங்கர் ஃபைல்ஸ். அந்த இடத்துல பதிக்கப்பட்ட நபர் ஆனா பெண்ணா, அவர் யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு இன்னும் நீங்கள் லைக் பண்ணலன்னா வீடியோக்கு லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உண்மையாகவே இந்த கிரைம் சேனல் பார்க்குற நம்முடைய ஆடியன்ஸுக்கு ரெக்கமெண்டில் போய் சேரும். ஸோ எனக்காக இதை மட்டும் பண்ணிவிடுங்க. ஃபாரன்சிக் ஆஃபீஸருக்கு இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. அதாவது அந்த எலும்பு கூட மேலே எடுத்தப்போ ரொம்ப வெயிட் கம்மியாக இருந்ததுனால இது புதைச்சி கிட்டத்தட்ட பல வருஷங்களுக்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ப்ளஸ் அது ஆனா பொண்ணா அப்படிங்கிறத போலீஸ் ஆஃபீஸர் கேட்கும்போது அந்த எலும்பு கூடோடைய உருவ அமைப்பை பார்த்துட்டு இது ஆணுடையது தான் அப்படிங்கிறத ரொம்ப திட்டவட்டமாக சொன்னாங்க. ஆல்ரெடி அந்த ஜீன்ஸ் பேண்ட்லாம் இருந்ததுனால அப்பவே ஆணுங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க தான். பட் சயின்டிஃபிக்காக அது ஆண் தான் அப்படிங்கிறத எப்படி திட்டவட்டமாக ஃபாரன்சிக் ஆஃபீஸர் சொன்னாங்கன்னா, அந்த எலும்பு கூடோடைய இடுப்பு பகுதியை ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. அந்த இடுப்பு பகுதியோடைய சப்பை இருக்குல்ல, அந்த சப்பைக்கு நடுவில் ஒரு ஹோல் மாதிரி இருக்குல்ல, அந்த ஹோல் வந்து பெருசா இருக்கா சிறுசா இருக்கான்னு பார்ப்பாங்க. அதோடைய ஷேப் வந்து கொஞ்சம் சிறுசா இருந்துச்சுன்னா அது வந்து ஆண்களுடையது அப்படின்னும், ஒருவேளை அது பெருசா இருந்ததுன்னா பிரசவமான பெண்களுக்கு அந்த மாதிரி இடுப்பு விலகி அந்த எலும்புடைய ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் பெருசா மாறி இருக்கும். அதே சமயம் அந்த இடுப்பு எலும்புடைய அடிப்பகுதி கீழே முடிகிற பகுதியை பார்த்தா ஆணுக்கு வந்து வி ஷேப்ல இருக்கும், ஆனா பெண்ணுக்கு கொஞ்சம் தளர்ந்து இருக்கும். பட் ஒருவேளை பிரசவமாகாத பெண்களுடைய எலும்பு கூட இருந்துச்சுன்னா கொஞ்சம் சிக்கல் தான். பட் இதையுமே எப்படி சால்வ் பண்ணுவாங்கன்னா, அந்த எலும்பு கூடோடைய கண்ணு பகுதி கிட்ட பார்ப்பாங்க. அதாவது இந்த புருவத்து கிட்ட பார்த்தா ஆண்களுக்கு ஒரு மேடு மாதிரி இருக்கும், ஆனா பெண்களுக்கு அப்படியே பிளாட்டா தான் இருக்கும். ஆண்களுக்கு மட்டும் இந்த இடத்துல ஒரு மேடு மாதிரி இருக்கும். ஸோ இதில் கிடைச்ச அந்த எலும்பு கூடலையுமே மேடு மாதிரி தான் இருந்திருக்கு. ஆண்களுடைய கண் பகுதி கிட்ட ஸ்கொயர் ஷேப்லையும் பெண்களுக்கு வந்து ரவுண்ட் ஷேப்லையும் இருக்கும். இது எல்லாத்தையுமே தாண்டி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஜா லைன் தான். இந்த ஜா லைன் ஆண்களுக்கு ஸ்கொயர் ஷேப்லையும் பெண்களுக்கு வி ஷேப்லையும் இருக்கும். அதே சமயம் ஆண்களுடைய காதுக்கு பின்னாடி இருக்கிற எலும்புகள் வந்து ரொம்ப தடிமனா ஸ்ட்ராங்கா இருக்கும், ஆனா பெண்களுடைய எலும்புகள் வலிமை கொஞ்சம் கம்மியாகவும் ஸ்ட்ராங் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் தான் இருக்கும். இப்போ இவங்களுக்கு கிடைச்ச எலும்பு கூடிலுமே ஆண்களுடைய எலும்பு கூடுகளுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் எல்லாமே தென்பட ஆரம்பிச்சது. ஸோ ஃபாரன்சிக் ஆஃபீஸர் கிரைம் சீன்லேயே இது வந்து ஆணுடையது தான் அப்படிங்கிறத திட்டவட்டமா போலீஸ் கிட்ட சொல்லிட்டாங்க. இதில் ஒரு கோல்டு பார் ஒன்று கிடைச்சதுன்னு சொன்னல, அந்த கோல்டு பார் பார்த்தா ஸ்மக்லிங் பண்ணுற கோல்டு பார் மாதிரி இருந்திருக்கு. அதாவது பெரிய சைஸில் 1 கிலோ 1/2 கிலோ கோல்டு பார் மாதிரிலாம் கிடையாது. சின்னோண்டு ஒரு சின்ன பிஸ்கட் மாதிரி இந்த ஷேப்பில் பார்த்தா அந்த கோல்டு பார் இருந்திருக்கு. அந்த கோல்டு பாரை இந்த டெக்னாலஜிலாம் வராத காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் வெளிநாடுகளில் இருந்து கடத்திட்டு வருவதற்காக அதை முழுங்கி தங்களுடைய வயிற்றுக்குள்ளே எடுத்துட்டு வருவாங்க. அந்த நேரத்தில் அந்த எக்ஸ்ரே மிஷின்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ இந்த எலும்பு கூட கண்டுபிடிச்ச நேரம் வந்து 2005. அதுல இருந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டா அந்த ஹை டெக்னாலஜி மிஷின்ஸ் எதுவுமே ஏர்போர்ட்ல வராததுனால ஒருவேளை சம்பந்தப்பட்ட நபர் கோல்டு ஸ்மக்லிங்ல ஈடுபட்டிருக்கலாம், அவங்க யாராவது இவங்களை கொலை பண்ணிருக்கலாமா அப்படின்ற சந்தேகம் போலீஸுக்கு அந்த நேரத்தில் எழ ஆரம்பிச்சது. பட் இந்த சந்தேகத்துல போலீஸுக்கு சில சிக்கல் இருந்துச்சு. அது என்னன்னா, இவர்கிட்ட அந்த கோல்டு பார் இருக்குங்கிறத தெரிஞ்சும் யாரு வந்து இவரை அடிச்சு கொலை பண்ணிட்டு இவரை புதைச்சிட்டு போயிருப்பா, கண்டிப்பா வயிற்ற கிழிச்சு அந்த கோல்டு பாரை எடுத்துட்டு தானே போயிருப்பாங்க, ஏன் அவங்க அதை பண்ணல அப்படின்ற சந்தேகமும் எழுந்துச்சு. இதுக்கு மாறா இன்னொரு சந்தேகமா என்ன நினைச்சாங்கன்னா, ஒருவேளை இவர் யாருக்கிட்டையாவது ஏதாவது வம்பு பண்ணிருக்கலாம், இவருக்கு எதிரிகள் யாராவது இருந்திருக்கலாம், இவர் இந்த ஸ்மக்லிங் பண்ணிட்டு வர்றது தெரியாம அவரை அடிச்சு கொலை பண்ணிட்டு இந்த இடத்துல புதைச்சிட்டு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட போலீஸ் நினைச்சாங்க. பட் அது எல்லாமே இவங்களுடைய கற்பனையான தேரியா இருந்துச்சே தவிர எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த நேரத்தில் சரியாவே தெரியல. அதுக்கப்புறம் அந்த எலும்புக்கூடுகள் எல்லாத்தையுமே லேபுக்கு ஒரு பக்கம் அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த லேண்டோடைய ஓனரான அசோகன் கிட்ட இருந்து விசாரணை தொடங்க ஆரம்பிச்சாங்க. அசோகன் கிட்ட போலீஸ் வந்து விசாரணை பண்ணப்போ அசோகன் என்ன சொல்றாருன்னா, சார் நானே ஒரு மாசத்துக்கு
முன்னாடி தான் இந்த லேண்டை வாங்கினேன். அதுவும் செசிலியா அப்படின்ற ஒரு பெண்மணி கிட்ட இருந்து வாங்கினேன். நான் புதுசா வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த கொள்ளையை சுத்தம் பண்ணி அந்த வீடு கட்டுவதற்குண்டான குழியை தோன்றதுக்காக ஒரு இடத்துல தோண்டினேன். ஆனா அதுக்குள்ள இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு ரொம்ப வேதனையா போலீஸ் கிட்ட சொல்லியிருந்திருக்காரு. இதனால போலீஸ் அதிகாரிகள் இமிடியேட்டா அந்த செசிலிங்கிற பெண்மணியை கூப்பிட்டு விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த செசிலி கிட்ட விசாரணை பண்ணும்போது, ஆமா சார், நான் இந்த லேண்டை 1991 கேரிங்கிற ஒரு ஆள்கிட்ட இருந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த லேண்ட்ல நான் வீடு கட்டலான்னு நினைச்சேன். ஆனா எனக்கு இந்த இடத்துல சரியா வராததுனால ஒரு சின்னதா ஷெட்டு மட்டும் போட்டு அதுல நான் கொஞ்ச நாட்கள் வாழ ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் இங்க இருந்து கிளம்பி போயிட்டேன். நான் இந்த அசோகன் கிட்ட விற்கும் போது கூட அந்த ஷெட்டையும் இந்த லேண்டையும் சேர்த்து தான் வித்தேன் அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டதும் போலீஸுக்கு என்ன சந்தேகம் எழுதுனா, செசிலி வந்து அந்த கேரிங்கிறவங்க கிட்ட லேண்ட் வாங்கியிருந்தாங்களா, அந்த கேரியோடைய குடும்பத்தார்கள் யாராவது இந்த இடத்துல புதைக்கப்பட்டிருக்கலாமா, அவங்க யாராவது கொலை செய்யப்பட்டிருக்கலாமா அப்படின்ற சந்தேகம் எழ ஆரம்பிச்சு அவங்கள தீவிரமா ஒரு பக்கம் தேட ஆரம்பிச்சாங்க. பட் எங்க தேடினாலும் அந்த குடும்பத்தை பத்தின எந்தவித தடயமும் போலீஸுக்கு ஒரு பக்கம் கிடைக்காமலே போகுது. இன்னொரு பக்கம் அந்த லேபுக்கு அந்த எலும்புக்கூடு அனுப்பி வச்சாங்கல்ல, அதை மருத்துவர்கள் சோதனை பண்ணி பார்த்துட்டு இந்த எலும்புக்கூடு புதைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 10 வருஷம் கிட்ட ஆயிட்டு அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாங்க. அது எப்படி 10 வருஷம் கரெக்டா சொன்னாங்கன்னு தானே கேக்குறீங்க? அதுக்கான எவிடன்ஸை இப்ப பாருங்க. பொதுவா ஒரு உடல் மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்டதுன்னா கடைசியா மக்கி போறது எதுனா இந்த எலும்புகள் தான். இந்த எலும்புகள் மக்கி போறதுக்கு பல வருடங்கள் கிட்ட ஆகும். 10 வருஷம் ஆகலாம், 20 வருஷம் கூட ஆகலாம். டிபெண்ட்ஸ் அப்ப அந்த மண்ணோடைய தன்மையை பொறுத்து தான் இருக்கு. பட் இந்த கேஸ்ல பார்த்தா அந்த எலும்பு கூட ஆல்மோஸ்ட் மக்கி போற நிலைமையில ஆயிட்டு. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த எலும்பு கூட ஃபாரன்சிக் ஆபீசர் தூக்கும் போது ரொம்ப தக்கையா தான் இருந்துச்சுன்னு. ஏன்னா அதுல இருந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே மண்ணுக்குள்ள மக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இந்த எலும்பு கூட தோண்டி எடுத்தப்ப பழுப்பு நிறத்துல இருந்துச்சுன்னு சொன்னல, இந்த பழுப்பு நிறம் மாறுறதுக்கு ஒரு 10 வருஷம் காலக்கிட்ட அந்த எலும்புகளுக்கு எடுக்கும். அதே சமயம் வாடை எதுவுமே அடிக்காது. அதாவது அந்த மண்ணுல இருக்கிற தாதுக்கள், மினரல்ஸ் எல்லாமே அந்த எலும்புகள் கூட கலந்துறதுனால எந்தவித வாடையுமே அடிக்காது. அதனால தான் ஃபாரன்சிக் ஆபீசர் அந்த எலும்பு கூட தோண்டி எடுக்கும் போது கூட எந்த வாடையுமே அடிக்கவே இல்லை. இன்னும் டெக்னிக்கலா சொல்லணும்னா, அந்த எலும்போடைய மேல் அடுக்குகள் எல்லாமே அரிக்கப்பட்டிருந்திருக்கு. அதாவது மக்கி போக ஆரம்பிச்சிருச்சு. இதனால அடுத்த கட்ட ப்ராசஸா என்ன நடந்திருக்குன்னா, அந்த மணல்ல இருக்கிற பாக்டீரியாவும் பூஞ்சைகளும் எலும்பை வந்து ஓட்ட போட ஆரம்பிச்சு அந்த எலும்புல இருக்கிற புரதத்தையும் கொழுப்பையும் திங்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ இதனால அந்த எலும்புல இருந்த நைட்ரஜன், பாஸ்பரஸ், புரதம், கொழுப்பு போன்ற விஷயங்கள் எல்லாமே மண்ணுல கலக்க ஆரம்பிச்சதும், இந்த பாக்டீரியா சாப்பிட ஆரம்பிச்சதும் அந்த எலும்போடைய வெயிட்டும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட மக்கி போற ஸ்டேஜுக்கு போயிருந்திருக்கு. அதாவது இந்த மாதிரி எடுக்கப்படுற அந்த எலும்புகளை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்ன பீஸா வெட்டி அதை மைக்ரோஸ்கோப்ல வச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க. அதுல பாக்டீரியா எந்த அளவுக்கு துளை போட்டிருக்கு, எந்த அளவுக்கு அந்த துளை ஆழமா இருக்கு அப்படின்ற மாதிரி செக் பண்ணுவாங்க. இப்படி எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு தான் அந்த சயின்டிபிக் கால்குலேஷனோட இந்த எலும்பு கூட பதைக்கப்பட்டு 9 இருந்து 10 வருஷம் கிட்ட ஆகுது அப்படின்னு எக்ஸாக்ட் டைம் பீரியட ஃபாரன்சிக் மருத்துவர்கள் சொன்னாங்க. இன்னொரு பக்கம் அந்த எலும்பு கூடோட சேர்ந்து அந்த மண்ணையுமே எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொன்னல, அந்த எலும்பு கூடு புதைஞ்சிருந்த இடத்துல இருந்து கொஞ்சம் மண் எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொன்னல, அந்த மண்ணோடைய அமிலத்தன்மையுமே லேப்ல வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்படி டெஸ்ட் பண்றதன் மூலமா அந்த மண்ணுல அந்த பாக்டீரியாவும் பூஞ்சைகளும் சில புழுக்களும் அந்த எலும்புகளையும் சதையும் சாப்பிட்டுருக்கும்ல, அது வந்து எவ்வளவு நாட்களுக்கு முன்னாடி சாப்பிட்டுச்சு, அதோடைய வேஸ்ட்டை வச்சு எவ்வளவு நாட்களுக்கு முன்னாடி இது இங்க வந்திருக்கும், எப்போ இது டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சது அப்படின்ற முதற்கொண்டு எல்லா ஆங்கிள்லயுமே சயின்டிபிக்கா கால்குலேஷனோட இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. பொதுவா ஒரு மனித உடல் பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்குள்ள மொத்தமா எல்லாமே அழுகி அந்த எலும்போடைய மேற்பரப்பை மண்ணு வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். 5வது வருஷத்துல பார்த்தா எலும்புல இருக்கிற நைட்ரஜன், பாஸ்பரஸ், புரதம், கொழுப்பு போன்ற விஷயங்கள் எல்லாமே வெளியேற ஆரம்பிச்சிடும். 10வது வருஷத்துல பாத்தீங்கன்னா அந்த எலும்பு தக்கையா மாறிடும். கையால நசுக்குனாலே பொடியாகிற மாதிரியான ஸ்டேஜுக்கு போயிடும். அதாவது ஒரு வத்தல் கண்டிஷன்ல போயிடும். ஸோ அந்த ஸ்டேஜ்ல தான் இவங்களுக்கு கிடைச்ச அந்த எலும்பு கூடுமே இருந்திருக்கு. ஸோ ஃபைனலி இந்த ட்ரை போன்ஸை வச்சு மருத்துவர்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டாங்க. பட் இன்னொரு பக்கம் இறந்து போன நபருடைய வயசை கண்டுபிடிக்கணும்ல, அதையுமே ஃபாரன்சிக் ஆபீசர் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க. அது எப்படின்னா, இந்த மாதிரி ஃபாரன்சிக் ப்ராசஸ்ல மிக முக்கியமான ஒரு பார்ட்டிகல்ஸ் எதுனா ஒரு மனிதனுடைய பற்கள் தான். இவங்களுக்கு கிடைச்ச அந்த
அந்த பற்களுடைய வரிசைகளை செக் பண்ணி பார்க்கும்போது விஸ்டம் டீத்லாம், அதாவது அந்த கடாப்பல்லாம் ஆல்ரெடி வளர்ந்து அது மேல நல்ல மஞ்சள் லேயர்லாம் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. அதே நேரம் அதோடைய வேருமே நல்லா ஆழமா போயிருந்திருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஒரு 17 இருந்து 25 வயசு இருக்கிற ஆட்களுக்கு அந்த விஸ்டம் டீத் வந்து முளைக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் அந்த பற்கள் புதுசா வளர்ந்து அதோடைய வேர்கள் வந்து கொஞ்சம் ஆழம் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு கிடைச்ச அந்த ஆளுடைய பற்களுடைய வேரை செக் பண்ணி பார்த்ததுல கிட்டத்தட்ட ஒரு 30 இருந்து 35 வயசு இருக்கக்கூடிய ஆளுக்கு தான் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஃபைனலி போலீஸ் அதிகாரிகளுக்கு இந்த ப்ராசஸ் மூலிமா என்ன கிடைச்சதுன்னா, கொலை செய்யப்பட்டது ஒரு ஆண் அப்படின்னும், அந்த ஆணுக்கு 30 இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கலாம் அப்படின்னும், அவர் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் அடுத்த கட்டமா போலீஸுக்கு இருக்கிற ஒரு பெரிய டாஸ்க் என்னன்னா, அந்த நபர் யாருங்கிறது தான். தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகளுக்கு அந்த கேரி ஃபேமிலியை பற்றின எந்தவித டீட்டெயிலும் கிடைக்காததுனால அந்த லேண்டை வாங்கின சிசிலியோடைய ஃபேமிலியை பற்றி விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. தொடர்ந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் கிட்டையும் அவங்க ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி எதையாவது பார்த்தாங்களா அப்படின்ற மாதிரி நோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ஃபாரன்சிக் ஆஃபீஸர் கொடுத்த அந்த சயின்டிஃபிக் கால்குலேஷன் வச்சு பார்க்கும்போது 2005 எலும்பு கூட எடுத்திருக்காங்க. அப்படியே 10 வருஷம் பின்னாடி போனால் 96 அப்படி இல்லைன்னா 95 தான் அந்த சம்பந்தப்பட்ட நபரை புதைச்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஸோ அந்த கால்குலேஷன் படி பார்த்தா 95 இந்த சிசிலிங்கிறவங்க இந்த லேண்டை வாங்கிட்டாங்க. அதே சமயம் 92 கேரியோடைய குடும்பத்தார்கள் இந்த சிசிலி கிட்ட அந்த லேண்டை வித்துட்டு அவங்க எங்கேயோ கிளம்பி போயிட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த சிசிலி இந்த லேண்ட்ல வாழ்ந்துகிட்டு இருந்த நேரத்துல தான் யாரோ ஒருத்தரை இங்க வந்து புதைச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்த போலீஸ் அதிகாரிகள் கணிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இவங்க வாழ்ந்துகிட்டு இருந்த நேரத்தில் ஒரு ஆள் இந்த இடத்துல புதைக்கப்பட்டிருக்காங்கன்னா கண்டிப்பா அது எப்படி தெரியாம இருக்கும். ஒருவேளை இரவு நேரத்தில் வந்து அந்த மாதிரி யாராவது புதைச்சிருந்தாங்கன்னா அடுத்த நாள் காலையில எழுந்து பார்க்கும்போது நம்முடைய லேண்ட்ல வந்து ஏதாவது சில மாற்றங்கள் தெரியும் தானே, அதை வந்து ஏன் சிசிலி வந்து நோட் பண்ணல அப்படின்ற மாதிரியான சந்தேகம் போலீஸுக்கு எழ ஆரம்பிச்சது. ஸோ இதனால தான் சிசிலியோடைய குடும்பத்தை பற்றி அக்கம் பக்கத்தில் இருந்த ஆட்கள் கிட்டையும் உறவினர்கள் கிட்டையும் கிராமத்து மக்கள் கிட்டையும் விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. குறிப்பாக போலீஸ் அதிகாரிகள் நோட் பண்ண ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சிசிலிக்கு 2 பிள்ளைகள் இருந்திருக்காங்க. அந்த 2 பிள்ளைகளுடைய ஏஜ் டிஃபரன்ஸ் பார்த்தா பயங்கர கேப் இருந்திருக்கு. இதனால சிசிலியை கூப்பிட்டு விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. உங்களுடைய பேர் என்ன, உங்களுக்கு என்ன வயசாகுது, உங்களுடைய கணவர் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாத்தையுமே சொல்றாங்க. குறிப்பா உங்களுடைய கணவர் பேர் வந்து எல்டோ அப்படின்னும், அவர் தற்போதைக்கு டாக்ஸி டிரைவரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னும், தனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறதாவும் சொல்றாங்க. ஏன் இவ்வளவு ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் எனக்கு 2 திருமணம் ஆயிருக்கு, என்னுடைய முதல் திருமணத்துல இந்த பிள்ளை பிறந்துச்சு, 2வது திருமணத்துல தான் 2வது குழந்தை பிறந்துச்சு, அதனால தான் இவ்வளவு ஏஜ் டிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே, உன்னுடைய முதல் கணவருக்கு என்ன ஆச்சு, எதனால நீங்க 2வது கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணும்போது, முதல் கணவர் குவைத்துல வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவருடைய பெயர் அவுசப். அவர் வந்து ஒரு நாள் குவைத்துல இருந்து திருவனந்தபுரம் ஊருக்கு வந்தாரு. ஆனா வந்த அவரு என்னுடைய வீட்டுக்கே வரவே இல்லை. அவர் உயிரோட இருக்காரா இறந்து போயிட்டாரா அப்படின்ற எதையுமே தெரியல. நானும் பல வருடங்கள் அவருக்காக வெயிட் பண்ணி பார்த்தேன். என் போலீஸ்ல கூட கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து பார்த்தேன். ஆனா எந்தவித பலனுமே எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் நான் இந்த எல்டோவை திருமணம் பண்ணி இப்போதைக்கு நான் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்ட இந்த ஸ்டேட்மெண்ட்டை சிசிலி கொடுத்திருந்திருக்காங்க. ஸோ இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே இந்த வழக்கு விசாரணை பண்ணுற அந்த சப் இன்ஸ்பெக்டரான ஸ்ரீதரன் நேரடியாக தன்னுடைய எஸ்பி கிட்ட இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் காட்டுறாரு. அப்போ அந்த எஸ்பி வந்து 1996 நவம்பர் 6ஆம் தேதி தன்னுடைய கணவரான அவுசப் குவைத்தில் இருந்து திருவனந்தபுரத்துக்கு வந்ததாகவும் அவங்களை பிக்கப் பண்றதுக்கு இவங்க போனதாகவும், அந்த நேரத்தில் அவரை பார்க்க முடியாததுனால அங்க உள்ள ஏர்போர்ட்ல போயிட்டு சில ஸ்டாஃப் கிட்ட விசாரிச்சதாகவும், அந்த நேரத்தில் இந்த அவுசப் அப்படின்றவர் அந்த ஃபிளைட்ல தான் வந்திருக்காரு அப்படிங்கிறது உறுதியானதாகவும், பட் அதுக்கப்புறம் அவுசப்பை எங்க தேடியும் இவங்க கிடைக்காததுனால வீட்டுக்கே போயிட்டதாகவும், வீட்டுக்கு வந்துருவாருன்னு நினைச்சு அவங்க 2-3 நாட்கள் வெயிட் பண்ணதாகவும், அந்த நேரத்தில் அவர் வராததுனால 3 நாட்கள் கழித்து நவம்பர் 9ஆம் தேதி போயிட்டு பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு, அந்த நேரத்தில் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே அந்த கம்ப்ளைண்ட்ல அந்த ஆபீசர் வந்து படிச்சு பார்க்கறாரு. இப்போ இந்த விஷயத்தை படிச்சு பார்த்ததுமே அந்த போலீஸ் ஆபீசருக்கு என்ன ஒரு சந்தேகம் எழுதுனா, காணாம போனது நவம்பர் 6ஆம் தேதி, ஆனா எதனால சிசிலி 3 நாள் கேப் விட்டு தன்னுடைய கணவரை காணோம் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும், அந்த 3 நாட்கள் ஏன் வெயிட் பண்ணாங்கன்னு விசாரிங்க அப்படின்னு தனக்கு கீழே இருக்கிற அந்த டீம் கிட்ட அந்த எஸ்பி ஆர்டர் போட்டிருந்திருக்காரு. அதன் அடிப்படையில் இந்த சப் இன்ஸ்பெக்டரான ஸ்ரீதரன் மறுபடியுமே இந்த செசிலியை விசாரணை பண்ண ஆரம்பிச்சாரு. அப்போ செசிலி கிட்ட என்ன கேட்கப்பட்டுச்சுன்னா, நீங்க எதுக்காக அந்த 3 நாட்கள் லேட்டா கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, ஏன் அவ்வளவு நாட்கள் அதுக்கப்புறம் தேடல அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்போ அந்த செசிலி என்ன சொல்றாங்கன்னா, சார் எப்போதுமே என்னுடைய கணவர் குவைத்தில் இருந்து வராருன்னா அவர் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்காக உங்களுடைய வீடுகளுக்கு போயிடுவாரு, அவர் கொண்டு வந்த பொருட்கள்
பொருட்கள் எல்லாத்தையுமே குவைத்துல வேலை பார்க்குற ஆட்களுடைய அப்பா அம்மா கிட்ட கொடுக்கறதுக்காக அங்கன்னு போயிடுவாரு. சில நேரங்கள்ல அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சரக்கு அடிச்சுட்டு லேட்டா தான் வீட்டுக்கு வருவாரு. ஸோ அதனால நானும் 2-3 நாட்கள்ல வந்துருவாரு அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா வராததுனால தான் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ போலீஸுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே கேட்டதுக்கு பிறகு என்ன சந்தேகம் எழ ஆரம்பிச்சதுன்னா, ஒருவேளை இந்த ஹவுஸப்பை யாராவது இந்த ஸ்மக்லிங் பண்ண ஆட்கள் வந்து கடத்திருக்கலாமோ, அவங்க வந்து ஏதோ ஒரு முன் விரோதத்தால கொலை பண்ணிருக்கலாமோ அப்படின்ற சந்தேகம் எழ ஆரம்பிச்சது. ஆனா ஏன் அந்த கோல்டு பாரை எடுக்காம போனாங்க அப்படின்ற சந்தேகம் இடிக்கிறதுனால கண்டிப்பா இவருக்கு யாரோ வேண்டாத ஆட்கள் தான் இந்த கோல்டு பார் அவர் வயிற்றுல வச்சு கடத்திட்டு வந்திருக்காரு அப்படின்ற விஷயம் தெரியாத ஒருத்தர் தான் இவரை கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்ற முடிவுக்கு வந்து மறுபடியுமே இந்த செசிலி கிட்ட தான் அவங்களுடைய பார்வையை நகர்த்த ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் போலீஸ் அதிகாரிகள் இந்த கேஸுக்காக இவ்வளோ ப்ராசஸ்லாம் பண்ணியிருந்தாலும் முக்கியமான ஒரு ப்ராசஸ் எதுனா சம்பந்தப்பட்ட அந்த ஆளுடைய எலும்புக்கூடில் இருந்து கிடைச்ச டிஎன்ஏ உடைய ப்ராசஸ் தான். இந்த ஆள் யாரா இருக்கும், யார் இங்க புதைச்சிருப்பா அப்படின்ற சந்தேகம் போலீஸுக்கு எழுந்தப்போ என்ன நினைச்சாங்கன்னா, இந்த செசிலியோடைய வீட்டுக்கிட்ட தான் இவர் புதைக்கப்பட்டிருக்கிறதுனாலையும் செசிலியோடைய கணவர் திருவனந்தபுரம் வரைக்கும் வந்திருக்காரு அப்படிங்கிறத ஏர்போர்ட்ல போயிட்டும் கன்ஃபார்ம் பண்ணியிருந்ததுனாலையும் ஏன் இது வந்து செசிலியோடைய கணவரான ஹவுஸப்பா இருக்கக்கூடாது அப்படின்னு சந்தேகப்பட்டு ஹவுஸப்போடைய உறவினர்கள் கிட்டையும் முக்கியமா ஹவுஸப்போடைய பிள்ளைகிட்ட இருந்து ஒரு டிஎன்ஏ சாம்பிளை கலெக்ட் பண்ணி அதை இவங்களுக்கு கிடைச்ச அந்த எலும்புக்கூடில் இருந்து எடுக்கப்பட்ட டிஎன்ஏ சாம்பிள் கூட மேட்ச் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்க நினைச்ச மாதிரியே அந்த இடத்துல புதைக்கப்பட்டது ஹவுஸப் தான் அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கவும் செஞ்சாங்க. மேற்கொண்டு போலீஸ் விசாரணை பண்ணப்போ அந்த லேண்டு வாங்கி அந்த ஷெட்டு போட்டதுல இருந்தே செசிலியா அந்த சின்ன ஷெட்டு வீட்டில் தான் 98 வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இந்த சம்பவம் நடந்தது கிட்டத்தட்ட 96ன்னு கணிக்கப்பட்டதுனால கண்டிப்பா இந்த செசிலியா அந்த வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருந்த நேரத்தில் தான் இவரை கொலை பண்ணி அந்த இடத்துல புதைச்சிருக்காங்க அப்படின்ற சந்தேகம் உறுதியானதுனால இமிடியேட்டா இந்த செசிலியும் அவளுடைய 2வது கணவரான எல்டோவையும் கைது பண்ணி தனித்தனியா விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. 2 பேரையும் ஒன்னா விசாரணை பண்ணா ஏதாவது பார்த்துட்டு ஒரே ஆன்சரை சொல்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால 2 பேருமே தனித்தனியா செப்பரேட் ரூம்ல செப்பரேட் ஆபீசரை வச்சு விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ முதல்ல செசிலி கிட்ட போலீஸ் விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ செசிலி கிட்ட கொஞ்சம் லாபகமா போட்டு வாங்குறாங்க. அது என்னன்னா, இங்க பாரு, இந்த கேஸ்ல உன்னுடைய கணவரை யாரோ கொன்னு இந்த இடத்துல புதைச்சிருக்காங்க, அது யாருன்னு எங்களால கண்டுபிடிக்கவே முடியல. உனக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சா எங்க கிட்ட சொல்லு. அவருடைய உடம்புல இருந்து 2 தங்க கட்டி கிடைச்சிருந்ததுல அந்த 2 தங்க கட்டியும் உனக்கே நான் கொடுத்துட்றேன், உனக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும் சொல்லு அப்படின்னு போலீஸ் ஆபீசர் இவகிட்ட போட்டு வாங்கியிருந்திருக்காங்க. அப்போ அவங்க சொன்ன அந்த டீலை கேட்டதுமே அவளுடைய மனசுல ஒரு ஆழமான சந்தோஷம் வர ஆரம்பிச்சது, முகத்திலுமே ஒரு தெளிவு வர ஆரம்பிச்சது. அப்போ அவ என்ன சொல்றானா, சரி சார், நான் எல்லாத்தையும் சொல்றேன், நீங்க சொல்றது உண்மைதானே, கண்டிப்பா எனக்கு அந்த 2 கோல்டு பாரை கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா அது உன்னுடைய கணவருடைய தானே, நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த செசிலி என்ன சொல்றாருன்னா, சார் என்னுடைய கணவரை கொன்னது வேற யாரும் கிடையாது, என்னுடைய 2வது கணவரான இந்த எல்டோ தான் அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட்டை சொல்றான். என்ன சொல்ற, உன்னுடைய கணவனான எல்டோ தான் இதை கொலை பண்ணதா, எதுக்காக அவர் கொலை பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல சார், என்னுடைய முதல் கணவரான இந்த ஹவுஸப்புங்கிறவர் குவைத்தில் இருந்து வரும்போது ஏதோ விலை உயர்ந்த பொருளை எடுத்துட்டு வர போறதை என்கிட்ட ஏற்கனவே சொன்னாரு. அதன் அடிப்படையில் தான் அன்னைக்கு அவரை அடிச்சு கொலை பண்ணி அவர்கிட்ட இருந்த பணத்தை இந்த எல்டோ கொள்ளையடிச்சான் அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட்டை இந்த செசிலிங்கிறவ சொல்லியிருந்திருக்கா. பட் இன்னொரு பக்கம் இந்த எல்டோ கிட்ட விசாரணை பண்ணும்போது அப்படியே ஆப்போசிட்டா இருந்திருக்கு. இப்போ எல்டோ கிட்ட போலீஸ் வந்து என்ன விசாரிக்கிறாங்கன்னா, இந்த செசிலி வந்து நீ தான் அந்த ஆளை கொலை பண்ணங்கிறத சொல்லிட்டாங்க, நீ நடந்த விஷயங்களை சொன்னீங்கன்னா உனக்கு தண்டனையை நாங்கள் கம்மியாக வாங்கி தருவோம், முடிஞ்ச அளவுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போது இந்த எல்டோ வந்து என்ன சொல்கிறான்னா, ஆமாம் சார், ஹவுஸப்பை கொலை பண்ணதில் எனக்கும் பங்கு உண்டு தான், ஆனால் இந்த கொலையை பண்ண சொன்னதே இந்த செசிலி தான் அப்படின்னு இன்னொரு குண்டை தூக்கி போட்டிருந்திருக்காரு. அப்போ தான் போலீஸ் அதிகாரிகள், என்ன சொல்கிற, செசிலியா இதெல்லாம் கொலை பண்ண சொன்னது நீ தானே, பணத்துக்கு ஆசைப்பட்டு அவரை கொலை பண்ண, நீ என்ன இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல சார், அன்னைக்கு இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு என்ன நடந்துச்சோ, அதாவது 1996 நவம்பர் 6ஆம் தேதி என்ன நடந்துச்சு அப்படின்ற அந்த முக்கியமான நாள் பத்தின விஷயத்த இந்த எல்டோ போலீஸ் கிட்ட விளக்க ஆரம்பிச்சான்.
செசிலி கிட்ட லெட்டர் போடும்போதே நான் விலை மதிப்பு இருக்கிற ஒரு பொருளை எடுத்துட்டு வர போறேன் அப்படின்ற மாதிரி இந்த அவுசப் அப்படின்றவர் குவைத்தில் இருந்தபடி சொல்லியிருந்திருக்காரு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட செசிலியும் இந்த எல்டோவும் அவரை போட்டு தள்ளிட்டு அந்த விலை அதிகமாக இருக்கிற பொருளை நம்ம திருடிட்டா நம்முடைய லைஃப்ல செட்டில் ஆகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. அதன் அடிப்படையில் அவரை பிக்கப் பண்றதுக்காக நவம்பர் 6, 1996 அன்னைக்கு திருவனந்தபுரத்துக்கு முதல் நாளே போயிட்டு அங்க ஒரு ரூமை புக் பண்ணி இவங்க 2 பேரும் சரக்கு அடிக்கிறாங்க. அடுத்த நாள் அவருடைய ஃப்ளைட்டு கரெக்டாக வந்து இறங்கி இருந்திருக்கு. அவரை பிக்கப் பண்ணுறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ நாங்கள் இந்த மாதிரி ரூம் போட்டிருக்கோம், வாங்க சரக்கு அடிக்கலாம், பாட்டில்லாம் அங்கே ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹவுஸோப்பையுமே கூப்பிட்டு அழைச்சிட்டு போய் சரக்குலாம் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் பயங்கரமாக மட்டையானதும் காரில் ஏற்றிக்கிட்டு இவங்களுடைய சொந்த ஊரை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது நள்ளிரவு நேரத்தில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு இருட்டான நேரத்தில் அன்கான்சியஸாக மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிற இந்த ஹவுஸோப்பை துடிக்க கழுத்தை நெரிச்சு இந்த 2 பேருமே சேர்ந்து கொலை பண்ணியிருக்காங்க. அதன் பிறகுதான் இந்த செசிலி தங்கியிருக்கிற வீட்டுக்கே போயிட்டு ஏற்கனவே தோண்டி வச்சிருந்தா அந்த 6 அடி பள்ளத்துல இந்த ஹவுஸோப்புடைய உடலை போட்டு மூடிடவும் செஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வாகல என்ன ஒரு டிராமா கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா, ஒருவேளை இந்த சடலத்தோடைய வாடை வந்து எங்கேயாவது வெளியில அடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பல நாட்கள் வளர்த்துக்கிட்டு வந்த அந்த நன்றியுள்ள ஜீவனான நாய்க்கு விஷத்தை வச்சு கொலை பண்ணி அந்த நாயோடைய சடலத்தை எல்லாரும் பார்க்கும்படி வச்சது மட்டும் இல்லாம ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணி நாய் ஏதோ உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டு அப்படின்னு ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணி அந்த லேண்ட்லயே வேற ஒரு இடத்துல புதைச்சிருக்காங்க. ஒருவேளை நாளை பின்ன ஏதாவது வாடை வந்தாலோ சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் என்ன சந்தேகம் வரும்னா, இந்த நாய் தானே இறந்து போச்சு, அந்த நாயோடைய நாத்தம் தான் அடிக்குது அப்படின்னு நினைப்பாங்க. மேற்கொண்டு அவங்க யாருக்குமே இந்த ஹவுஸப் வந்து குவைத்தில் இருந்து இந்த ஊருக்கு வந்துட்டாருங்கிறது தெரியாது. ஏன்னா இரவோட இரவா தான் இவங்க எல்லாத்தையுமே முடிச்சிட்டாங்களே. ஸோ இந்த ப்ராசஸ் அவங்க ஈஸியா போனதுனால யாரும் யாரை பத்தியும் எதுவுமே கண்டுக்கல. இவங்களும் எதுவுமே தெரியாத மாதிரி 3 நாட்கள் கழித்து தன்னுடைய கணவர் வந்தாரு, காணாம போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு டிராமாவை போட்டா போலீஸும் விசாரணை பண்ணி பார்க்குறாங்க, தேடி பார்க்குறாங்க. பட் எந்த எவிடன்ஸும் அந்த நேரத்தில் இல்லாததுனால அந்த கேஸை அப்படியே விட்டுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ஓஞ்சதுக்கு பிறகு இந்த எல்டோவை திருமணம் பண்ணிக்கிட்டு இவ ஒரு குழந்தையும் பெற்றெடுக்கிறா. அதன் பிறகுதான் இந்த லேண்டா அசோகன் அப்படின்ற ஒரு ஆள்கிட்ட விற்கிறா. அப்போ அவர் வீடு கட்டுறதுக்காக குழி தோண்டும் போது இந்த எலும்புக்கூடு கிடைக்குது. இந்த மொத்த விஷயங்களும் வெளி உலகத்துக்கே தெரிய வர ஆரம்பிச்சுது. இப்போ எல்டோவுடைய வாக்குமூலத்தை போலீஸ் அதிகாரிகள் கேட்டதுக்கு பிறகு அவங்களுக்கு இன்னும் சந்தேகம் தீரவே இல்லை. அதாவது இந்த ஹவுஸப்பை எதுக்காக கொலை பண்ணாங்க அப்படின்ற கேள்விக்கான பதில் மட்டும் அவங்களுக்கு கிடைக்காமலே இருந்துச்சு. ஸோ இதனால மறுபடியுமே செசிலி கிட்ட வந்து விசாரணை பண்ணாங்க. நீ தான் அந்த கொலையை எல்லாத்தையுமே பண்ணியாமே, அவன் எல்லா வாக்குமூலமும் கொடுத்துட்டான், நீ வசமா மாட்டிக்கிட்ட, ஆனால் எதுக்காக இந்த கொலையை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் நானும் இந்த எல்டோவும் என்னுடைய கணவர் ஊரில் இல்லாத நேரத்தில் ரொம்ப நெருக்கமாக இருந்தோம், ஆனால் அவர் ஊருக்கு வந்துட்டார்னா அது எங்களுக்கு பெரிய தடங்களாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் அவரை போட்டு தள்ளிட்டோம். ஆனால் அவர் எனக்காக வயிற்றுக்குள்ள மறைச்சி அந்த கோல்டு பார்லாம் எடுத்துட்டு வராரு அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது அப்படின்னு இன்னொரு ஒரு ஷாக்கிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த செசிலி சொல்லியிருந்திருக்கா. ஃபைனலி போலீஸ் அதிகாரிகள் இவருடைய வீட்டை போயிட்டு சோதனை பண்ணுறாங்க. அப்போ அந்த இறந்து போன அந்த ஹவுஸப்போடைய பாஸ்போர்ட், அவருடைய சூட் கேஸ், அவர் ஊருக்கு வந்த நேரத்தில் சில பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்தார்ல, அந்த பொருட்களுடைய சில பில்லும் சில ஸ்டிக்கருமே அதில் இருந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஃபைனலி இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி இவங்களுக்கு கிடைச்ச அந்த சர்க்கம்டன்ஷியல் எவிடன்ஸ், சயின்டிஃபிக் எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி சார்ஜ் ஷீட்டை கோர்ட்டில் பதிவு பண்ணுறாங்க. இறுதியாக இந்த வழக்கு நடக்கும்போது கூட நேரடி சாட்சி எதுவுமே சரிவர இல்லாததுனால வெறும் சர்க்கம்டன்ஷியல் எவிடன்ஸை மட்டும் வச்சு இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டதுனால நீதிமன்றம் இந்த 2 பேருக்கும் 10 ஆண்டு காலம் சிறை தண்டனை கொடுக்குது. ஃபைனலி 2018 இவங்க ஜெயிலில் இருந்து ரிலீஸ் ஆயிடுறாங்க. தற்போதைக்கு இவங்க இன்னொரு குழந்தை பெற்றுக்கிட்டு கேரளாவில் தான் எங்கேயோ ஒரு மூலையில் வாழ்ந்துக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த செசிலியோடைய இந்த அற்ப ஆசை, இவளுடைய இந்த தேவையில்லாத எச்ச ஆசை ஒரு அப்பாவிய எந்த அளவுக்கு திட்டம் போட்டு கொலை பண்ண வச்சிருக்குதுன்னு பாருங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக அந்த வெயிலையும் உப்பு காத்துலையும் உப்பு தண்ணியிலையும் கஷ்டப்பட்டு அந்த மனுஷன் சம்பாரிச்சு பணம்லாம் அனுப்புனா இவ உள்ளூர்ல இருந்துகிட்டு கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கா. இவருடைய அந்த அற்ப ஆசையினால அவரை கொன்னது மட்டும் இல்லாம அவரை கொலை பண்ணிட்டு நம்ம நிம்மதியா இருக்கோம், நாம இனிமே மாட்டிக்க மாட்டோம் அப்படின்னு நினைச்சு 10 வருஷம் கிட்ட சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருந்திருக்கா. ஆனா அவ வித்த அந்த லேண்டுனாலேயே கடைசியில இப்படி போலீஸ் கிட்ட மாட்டுவான் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட அவ கனவுல நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டா. ஒருவேளை அசோகன் கிட்ட அந்த லேண்டை விக்கலனா கண்டிப்பா இன்னைக்கு இந்த செசிலி மாட்டிருக்கவே மாட்டா, இன்னமும் சுதந்திரமா நிம்மதியா தான் சுத்திக்கிட்டு இருந்திருப்பா. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ற விஷயமே வெளி உலகத்துக்கு தெரியாமலே போயிருந்திருக்கும். பட் இந்த இயற்கையும் சூழ்நிலையும் எந்த மாதிரிலாம் ஒரு ஆளை கோத்து விடுதுன்னு பாருங்க. ஸோ தப்பு பண்ணா என்னைக்கா இருந்தாலும் அவன் மாட்டுவான் அப்படிங்கிறதுக்கான இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு நம்ம பார்த்த சம்பவம். கண்டிப்பா இந்த கேஸ்ல ஃபாரன்சிக் ஆஃபீஸருடைய எஃபோர்ட் தான் இந்த கேஸை சால்வ் பண்ணவே வச்சுது. ஸோ கண்டிப்பா நம்ம எல்லாருமே அவங்கள பாராட்டியே தான் ஆகணும்.
நீங்கள் இந்த கேஸில் இந்த செசிலிக்கும் எல்டோவுக்கும் என்ன தண்டனை கொடுத்துருப்பீங்க? இவங்க பண்ண இந்த கேவலமான செயல் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஃபாரன்சிக் ஆஃபீஸருடைய ப்ராசஸும் ப்ளஸ் போலீஸ் ஆஃபீஸருடைய அந்த எஃபோர்ட்டை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேற்கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. குறிப்பாக உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஃபாரன்சிக் சயின்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டும் போங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.